நீங்க ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்களே வந்து செல்ஃபா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா புத்தகங்கள் மூலியமா நீங்க நெறைய படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில நான் ஒரு 3 புக் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட பத்தி. லெட்ஸ் டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ஹலன் எழுதின புக்க நீங்க படிக்கலாம். ஏ டூ இசட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட பத்தி எல்லா விஷயங்களும் இதுல அவங்க பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க எந்த நேரத்திலயும் இத வந்து நீங்க எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புக் வந்து பார்த்தீங்கன்னா, 2 புக். அந்த 2 புக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தினது. ஸோ முதல் புக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆத்தர் வந்து சேர்ந்து எழுதியிருக்காங்க. சௌரப் முகர்ஜி, அடுத்து பிரணப் ஓனியால், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் ரஞ்சன் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கன்டெக்ஸ்ட்டை தழுவி எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேலை செய்யுது, இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கீ எலமெண்ட்ஸா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலிட்டிஸ் எதுவுமே நான் இங்கே சொல்லலை. பட் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அல்லது நம்ம எப்படி இருக்கணும், மென்டாலிட்டி எப்படி இருக்கும், மைண்ட் செட் எப்படி நம்ம வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காரு கௌதம் பைட், த மேக்கிங் ஆஃப் அ வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய இன்னொரு புத்தகமும் இருக்குது, த சாய்ஸ் ஆஃப் கம்பவுண்டிங் சொல்லிட்டு. அந்த புக்கை நான் இப்போ கரண்ட்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு எந்த புக் இதில் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் நாளத்திற்கான பாதை.